ஒரு 90 டேஸ்க்குள்ள என்னோட ஓன் சாஸ் ப்ராடக்ட்டை நான் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு எனக்கு மார்க்கெட்டிங் டீமோ, இல்லை வேறு ஏதாச்சும் கைடன்ஸோ எதுவுமே இல்லாமல் நான் மட்டும் தனியாக பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த பில்டிங் ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணி யூடியூப்பில் போடலான்னு சொல்லிட்டு இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ வில் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். நான் MUSHA. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் பிஸ்னஸஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்குது. நான் சின்ன வயசுலேருந்தே ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்காத வீடியோஸே கிடையாது. லைக் யூடியூப்பில் போனாலே ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்றத பற்றி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். இங்கிலீஷ்லேருந்து தமிழ் எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஹவு டு மேக் மணி ஆன்லைன் அப்படின்ற ஒரு நீட்ஸில் மட்டுமே நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். தமிழில் நிறைய பேர் போட்டிருக்காங்க, நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் லெஜிட்டாக போட்டிருக்காங்க. சில பேர் நீங்கள் வீடியோஸ் பார்த்து சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருக்கேன். நான் அப்போவே யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். பட் அப்போயே நான் ஸ்டார்ட்டும் பண்ணேன். பட் அந்த விஷயத்தை எனக்கு இது பண்ண தெரியல. பிகாஸ் குத்தி இருந்த பீப்புள் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நான் அப்பயே ஸ்டாப் பண்ணிட்டேன். லைக் ஒரு 3K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 3000 வாட்ச் ஹவர்ஸில் நான் அந்த யூடியூப் சேனலை ஸ்டாப் பண்ணேன். அது ஒரு டெக் சேனல். இப்போ அதை நினச்சா கிரிஞ்சாக தான் இருக்குது. மேபி இப்போ பண்ணுறதும் ஃப்யூச்சரில் கிரிஞ்சாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ அப்போவே நான் அந்த யூடியூப் சேனலை ட்ராப் பண்ணிவிட்டு சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம், லைக் மணி மேக் பண்ணணும். ஆன்லைனில் மேக் பண்ணுறது லைக் அது ஒரு நல்லா இருக்கும். லைக் ஆன்லைனில் நம்மளுக்கு காசு தராங்க நம்ம ஒரு பண்ணுற ஒரு வேலைக்கு அப்படின்றப்போ இட் சவுண்டட் கிரேட் டு மீ அந்த டைமில், இப்பயுமே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது எனக்கு இந்த கிளாத்திங் பிஸ்னஸ் ஒன்று என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. அண்ட் இட்ஸ் வித் 0 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நான் அந்த கிளாத்திங் பிஸ்னஸை லைக் ஒரு 1 இயர் கிட்ட நான் ரன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேட் குட் அமௌண்ட் ஆஃப் மணி. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ரீட் இட் அண்ட் ஐ வில் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். ஸோ நம்ம சாஸ் பற்றி போயிடலாம். ஸோ கிளாத்திங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு அதில் லைக் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த விஷயத்தை என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்தை என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியல. சரி ஓகே வேறு என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது நிறையா ட்ரை பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே அதை குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கிளாத்திங் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே தான் இருந்தேன். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நிறைய ஐடியாஸ் வந்துச்சு. பட் சாஸ்ன்ற ஒரு விஷயத்தை நான் கடந்து வந்தேன். சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் இந்த விஷயத்தை கேட்கும் போதே ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு, வியப்பாக இருந்துச்சு. பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை என் மனசில் உள்ளே கொண்டு வந்துச்சு. இது ரிலேட்டடாக நான் வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. $1,000,000 சாஸ் கம்பெனி, $1,000,000,000 சாஸ் கம்பெனி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் போட்டிருந்தாங்க. பார்க்கும்போதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ ஒரு சாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காலேஜ் சீனியர்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். சாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கணும். கோடிங் நிறையவே தெரிஞ்சிருக்கணும். பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு தான் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சாஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் தென் திருப்பி நான் யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு மைக்ரோசாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தமிழ் வீடியோ ஒன்று கண்ணில் தென்பட்டுச்சு. சூப்பர் மீம் டாட் ஏன்னு நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு வெப்சைட்டோட ஃபவுண்டர் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது பார்க்கும்போது இட் வாஸ் ஃபேசினேட்டிங். மைக்ரோசாஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு புரியலனா ஐ வில் கிவ் அ பிரீஃப் கான்டெக்ஸ்ட். லைக் நீங்கள் பார்க்குற நிறைய விஷயம் மைக்ரோசாஸ் தான். பட் நீங்கள் அதுக்கு நேம் தெரியாமல் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேக்ரவுண்ட் ரிமூவர். பேக்ரவுண்ட் ரிமூவர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்போம். லைக் ஃபோட்டோஸோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு மைக்ரோசாஸ் ப்ராடக்ட் தான். அந்த விஷயம் ஒரு சின்ன பர்ட்டிகுலர் ப்ராப்ளம் மட்டும் தான் சால்வ் பண்ணுது. ஒரு ஏஐ டூல் நம்ம இமேஜில் இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஒரு நல்ல இமேஜ் தரும். அதுக்கு அந்த ஃபவுண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருப்பாரு. அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம பே பண்ணுறது மூலயமா ஃபவுண்டர் வில் ஏர்ன் மணி அவுட் ஆஃப் இட். ஹி இஸ் பேசிக்கலி மானிட்டைசிங் இஸ் மைக்ரோசாஸ். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது இட் வாஸ் ஃபேசினேட்டிங். ஒன் டைம் பில்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நல்லா மார்க்கெட் பண்ணிட்டா போதும். இட் வில் பி அ கான்ஸ்டன்ட் பாசிவ் இன்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு அது பார்க்கும்போதே நல்லா ஃபேசினேட்டிங்காக இருந்ததுனால ஓகே ஒய் நாட் ஸ்டார்டிங் அ மைக்ரோசாஸ் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இன் திஸ் யூடியூப் சேனல் ஐ வில் பி கவரிங் வாட் ஐ எம் டூயிங் இன் மை 90 டேஸ். ஸோ 90 டேஸில் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்னோட மைக்ரோசாஸ் ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு, நான் என்ன மைக்ரோசாஸ் பில்ட் பண்ண போகிறேன், நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட யூடியூப் சேனலில் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ். என்ன லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்பீக் டைரக்ட்லி டு மீ. ஸோ நம்ம கனெக்ட் ஆகலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டினை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.